ஹாய் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி விஜய் டைரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பண்ணையில் வந்து 30க்கு மேற்பட்ட மாடுகள், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கறவை மாடு அப்புறம் சினை மாடுகளாக இருக்கும். அது உங்களுக்கே தெரியும். இந்த வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் என்னென்ன மாடுகள் இருக்குது, அதோட விலை நிலவரம் என்ன, நம்மளோட பண்ணை எங்கே இருக்குது, அது மாதிரி நம்மகிட்ட எந்த மாதிரியான மாடுகள் இருக்குது, அது என்ன மாதிரியாக கறக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்தெந்த சூழ்நிலைக்கு அது வந்து செட் ஆகுங்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோவோட உங்களுக்கு வீடியோ தரலாம்னு நினைக்கிறோம். நம்ம விஜய் டைரி ஃபார்ம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கம் ஒரு சிறிய கிராமத்தில் இருக்குது. பெரும்பாலும் நீங்கள் மாடு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நீங்கள் மாடுகள் வந்து பார்த்து எடுத்துக்கிடலாம். காலையில் 10 மணிக்கு அப்புறம் தான் நீங்கள் மாடுகள் பார்க்க முடியும். என்ன காரணம்னா லேபர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9 மணிக்கு பிறகு தான் வருவாங்க. தொழு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி முடித்த பிறகு தான் நீங்கள் மாடுக பார்க்க முடியும். சாயங்காலம் 5 மணி வரைக்கும் பார்க்கலாம். 5 மணிக்கு மேலே நீங்கள் வாரதா இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேபர் எல்லாத்தையும் நிப்பாட்டி உங்களுக்கு மாடுகளை காட்ட முடியும். வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக சில விஷயங்களை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் நிறைய இஷ்யூஸ் நடந்திருக்கு. இதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணைக்கு டைமிங்னு ஒன்று கிடையாது. அப்போ மாடு பார்க்க வாரம் வந்து என்ன பண்ணுறதுன்னா பால் மாடா சென மாடான்னு தெரியாமல் காம்பில் உள்ள பாலை கறந்து பார்க்குறது. இது போக வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பால் மாடுன்னு நம்ம லேபர் சொன்னாங்கன்னா அந்த லேபர் அந்த பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே கண்ணுக்குட்டியை ஊட்ட விட்டு பால் அடிக்கிறது. அது மாதிரி நிறையா இஷ்யூஸ் வந்து நம்ம இல்லாமல் நடக்கிறதால 10 மணிக்கு மேலே தான் நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் நீங்கள் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். பெரும்பாலும் நம்ம பண்ணையிலேருந்து எங்கெங்கே மாடுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம் மற்றும் நாகர்கோவில் போன்ற ஏரியாவுக்கு வந்து நம்ம மாடுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மற்ற மாவட்டங்களுக்கு நம்ம மாடு கொடுக்க மாட்டோம்னு சொல்லலை. பெரும்பாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்து மாடு வாங்க வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். நம்ம மாடுகளை பொறுத்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட மாடுகளை ஒவ்வொன்றா காட்டுறேன். நம்மகிட்ட இருக்கக்கூடிய மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலை நிலவரத்தோடு போடக்கூடிய காரணம் என்னென்னா, வெளியே ஏரியாவில் நீங்கள் போய் மாடு வாங்குறதுக்கும் நம்ம ஏரியாவில் நீங்கள் வாங்குறதுக்கும் எவ்வளோ விலை கம்மியாக இருக்குங்கிறத மட்டும் பாருங்கள். வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மாடுகளை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆனால் வீடியோவில் உங்களுக்கு சின்ன மாடுகளாக தெரியலாம். அதனால தான் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்த நம்ம வந்து சொல்லி போடுறோம். நேரில் வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஏன்னா எல்லா மாடுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைப்ரிட் மாடுகள் தான் கிடக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்த்து மாடுகளுக்கு தண்ணி வைக்கிற முறை, உணவு பழக்கங்கள் எப்படி இருக்குது, உங்கள் கிளைமேட் செட் ஆகுமாங்கிறதெல்லாம் பார்த்து நீங்கள் எடுத்துக்கிடலாம். ஏன்னா நம்ம கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உப்பு தண்ணி தான், போர் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த தண்ணியெல்லாம் நீங்களே குடிச்சு பார்க்கலாம். ஆனால் அந்த தண்ணியெல்லாம் நம்ம வந்து நம்மளோட வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை பார்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகுறாங்கிற விஷயத்த பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய மாடுகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் செட் ஆகுறதால தான் ஒவ்வொரு கஸ்டமரும் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம பண்ணையில் வந்து மாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட மாடுகள் கிட்டத்தட்ட 100க்கு 100% எங்கேயும் ஃபெயிலியருங்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா நம்மளோட பண்ணையில் நிறைய பிரச்சனை இருக்கக்கூடிய மாடுகள்னு அதுக்குன்னே ஒரு தனி செக்ஷன் இருக்குது. என்னென்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 10 மாடுகள் வருதுன்னா அதில் 3 மாடுகள் பிரச்சனை இருக்கும். அந்த 3 மாடுகளையும் நம்ம யாருக்குமே திணிக்க மாட்டோம். இதுதான் நம்மளோட ப்ளஸ்ன்னு சொல்லலாம். தப்பாக இருக்கக்கூடிய மாடுகளை வெளியில் கட்டி அந்த மாடுகளை ரெடி ஆகுதான்னு பார்ப்போம். அப்படி அந்த மாட்டில் பிரச்சனை இருக்குன்னா அதை சொல்லி மேக்ஸிமம் கொடுப்போம், இல்லைன்னா கறிக்கு கொடுத்துருவோம். இதுதான் நம்ம மாடுகளை பொறுத்தவரையில். சரியா, ஒவ்வொரு மாடுகளாக காட்டுறேன். நம்ம வந்து பார்க்கக்கூடிய மாடு, முதலாவதாக பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெர்சி மற்றும் ஹெச்எஃப்ல ஒரு கலப்பின மாடு. மாட்டை பொறுத்தவரையில் ஒரு சூப்பரான மாடு, ஒரு ஜெய்ஜாண்டிக்கான மாடு. கிட்டத்தட்ட நல்ல உயரம் உண்டு, அழகும் சூப்பராக உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணை தேவையாளருக்கு வந்து ஒரு மிக சிறப்பான மாடுன்னே சொல்லலாம். மாட்டை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட அழகான நெத்தி வெள்ளை இருக்கும். மாட்டை பொறுத்தவரையில் முகம் அழகாக இருக்கும், மாடு ஓவியமாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்பு வந்து பார்த்திங்கன்னா மிஷின் கறவைக்காக இருந்தாலும் சூப்பராக இருக்கும், உங்களுக்கு கையில் கறக்கிறதா இருந்தாலும் மாட்டை பொறுத்தவரையில் சூப்பராக இருக்கும். எல்லா விதமான கிளைமேட்டும் நல்லா தாங்கக்கூடிய ப்ரீடில் ஒரு சூப்பரான ப்ரீடுன்னு சொல்லலாம். ஒரு வீட்டு தேவைக்கு ஒரு மாடு போட்டாலும் நறுக்காக இருக்கணும்னா அந்த மாடு தான் இருக்கிறத பொறுத்தவரையில். கிட்டத்தட்ட பால் கெப்பாசிட்டி எல்லாத்தையுமே இந்த மாடை பொறுத்தவரையில் சொல்லிடுறேன். மாடோட விலை நிலவரத்தையும் பொறுத்தவரையில் நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி மாடுகளை பொறுத்தவரையில் இந்த மாடுகளை எதுக்காக எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து பார்த்திங்கன்னா பாலோட டிகிரிக்காகவும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலில் வந்து பார்த்திங்கன்னா பாலோட அளவு வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக எடுப்பாங்க. இந்த மாடோட கொழுப்புத்தன்மை, அதாவது பாலோட கொழுப்புத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். என்னடா இது வந்து ஜெர்சி ப்ரீடுன்னு சொல்கிற, ஹெச்எஃப்ல கிராஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு நான் அதை சொல்லித்தரேன். மாட்டை பொறுத்தவரையில் மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 நிறம் இருக்குது. என்னென்ன நிறம்னு பார்த்திங்கன்னா கருப்பு, செவலை, வெள்ளை. அதாவது பார்த்திங்கன்னா 2 காலில் பின்னங்காலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளை வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாட்டில் வந்து நெத்தியில் அழகான ஒரு வெள்ளை, சூப்பரான வெள்ளை வரும்.
அதே மாதிரி மாடோட காது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா காது வந்து செவல நேரத்தில் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை பொறுத்து மாட்டை பொறுத்தவரையில் ஜெர்சி வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுங்கிறத சொல்லலாம். மாட்டை பொறுத்தவரையில் இந்த மாட்டில் ஒரு 60%லேருந்து 70% ஜெர்சியும் ஒரு 30% HF இருக்கிறதால நல்லா நீடிச்சு கறக்கக்கூடிய தன்மைகள் சூப்பராக இருக்கும். பால் பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா போன ஈத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாட்டுக்காரங்க சொல்லியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட 20 லிட்டரு கறந்தது அப்படின்னு சொன்னாங்க. நம்மளோட கணிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 லிட்டருக்கு குறவு இல்லாமல் அதுக்கு மேலே கறக்கக்கூடிய மாடு. பண்ணை தேவையாளராக இருந்தால் ஒரு 20 லிட்டர் தாராளமாக அந்த மாடுகளை கறக்க வச்சுருவாங்க. அதுக்கு மேலேயும் கண்டிப்பான முறையில் கறக்கும். ஏன்னா அந்தளவுக்கு உள்ள மடி மாட்டை பொறுத்தவரையில் இருக்குது. உங்களுக்கு காம்பை நீங்கள் பார்த்தீங்கனாலே யாருமே விட்டு பழக மாட்டீங்க. அந்த மாதிரி மடி செட்டு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மடி மாட்டை பொறுத்தவரை நல்ல டபுள் மடியில் இருக்கும். ஓட்டி காட்டுறேன், கிட்டத்தட்ட ஒரு வார கணக்கு மாட்டை பொறுத்தவரை டயம் இருக்குது. அந்த ஒரு வார டயத்தில் மாட்டை பொறுத்தவரை கறவை தன்மைகளுக்கு பயப்பட வேண்டிய தேவைகள் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. கிளைமேட் அடாப்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான கிளைமேட்டும் நல்லா தாங்கக்கூடிய ப்ரீடில் நல்ல ஹை குவாலிட்டியான ப்ரீடு மாட்டை பொறுத்தவரையில். நடைகளில் எதுலேயுமே தவறு இருக்காது. நம்ம மாடுகளில் பார்த்திங்கன்னா குறைங்கிறதுக்கு யாராக இருந்தாலும் பேச முடியாது. அந்தளவுக்கு குறைகள் மாட்டை பொறுத்தவரையில் இருக்காது. அதேமாதிரி குணங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். குணத்துக்கு வந்து நம்ம பயமே பட வேண்டிய தேவையில்லை. பெண்கள் யார் வேணாலும் இந்த மாட்டை பொறுத்தவரையில் கறக்கலாம். பண்ணைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாடுகளை போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபங்களை கண்டிப்பாக தேடி எடுத்து தரோம். இந்த மாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விலை சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 75,000 மட்டுமே சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக சொல்லப்போனால் ஒரு மாடுக 2 மாடுக சேர்த்து எடுக்கும்போது விலையில் கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பாக உண்டு. கிட்டத்தட்ட இந்த மாடுகளை விலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. கண்டிப்பாக சொல்லப்போனால் நேரில் வந்து பார்த்து எடுக்கிறவங்களுக்கு விலைகள் வந்து பார்த்திங்கன்னா 1000-2000 கம்மி பண்ணுவோன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நேரில் வரவங்களுக்கு முன்ன பின்ன கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். ஏன்னா சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டி போட்ட பிறகு வருவாங்க. ஏன்னா ஒரு பெண்கண்டு போட்டது அப்படின்னு இருந்துச்சுன்னா நமக்கு 2000 கூடுதலுக்கு விற்கும். இது எல்லாத்துக்குமே தெரியும். 2 ரூபாலேருந்து 5 ரூபா வரை கூடுதலுக்கு விற்கும். அதை பொறுத்து விலைகள் மாறுபடுங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா விலைகளில் கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லியிருக்கோம். சென்னையில் வந்து நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு போனீங்கன்னு இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பாக பண்ணி தரலாம். சரியா? அதே மாதிரி இந்த மாடோட மடி பின் சைடு மடியை காட்ட சொல்கிறேன். பின்மடியை காட்டுங்க. பின்மடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளா டபுள் செட்டில் இருக்கும். அது மாதிரி நல்ல மடியில் இருக்கும். நல்ல யாருக்காக இருந்தாலும் கறவைகளுக்கு பயப்பட வேண்டி தேவைகள் கிடையவே கிடையாது. அதே மாதிரி எல்லா விதமான தட்பவெப்பநிலையும் நல்லா தாங்கக்கூடிய குவாலிட்டியில் சூப்பர் ப்ரீடுன்னே சொல்லலாம். இந்த மாடு வேணும்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட செல்லுக்கு அனுப்பிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த மாடுகளை கண்டிப்பாக எந்த ஊருக்காக இருந்தாலும் டெலிவரி உடனே பண்ணி தரேன் கண்டிப்பான முறையில். சரியா? கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொம்பு இல்லாத மாடுக்கு நம்மளை வந்து தேடிக்கிட்டே இருக்கீங்க. அதுவும் கொம்பு இல்லாத மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம் மற்றும் நாகர்கோவிலில் கொம்பு இல்லாத மாடு வேணும்னு வாரம் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. கடந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா கொம்பு இல்லாத மாடுக கிட்டத்தட்ட ஒரு 5 மாடு வந்தது. 5 மாடுமே போயிடுச்சு. அது நல்ல கஸ்டமர்களுக்கு பார்த்து அழகாக கொடுத்துட்டோம். இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா கொம்பு இல்லாத மாட்டில் அதுவும் பார்த்திங்கன்னா டிகிரிக்கான மாடுகள் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். டிகிரின்னா கிட்டத்தட்ட பாலோட கொழுப்புத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தால் மட்டும்தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் கொடுக்குறவங்களுக்கு ஒரு லாபமாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தான் மாடு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு கழினி தண்ணியாக இருக்கட்டும், எதுனாலும் எடுத்து அது மூலம் வளர்த்து அவங்க வந்து புல் முதற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா லேடிஸே போய் பிடுங்கி அந்த மாடுகளை வளர்த்து சூப்பராக ரெடி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா பீடிச்சுத்துறை ஃபேமஸ்ஸு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாடு வளர்க்குறது தான் ஃபேமஸாக இருக்குது. கிட்டத்தட்ட பால்களை வீட்டு பக்கத்திலே கொடுத்து அது மூலம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அன்றாட செலவுகளை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட மொட்டை மாடுகளை எதுக்காக விரும்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொம்பு இல்லாத மாடு வந்து பார்த்திங்கன்னா சேட்டைகள் இருக்காது. இப்போ வேணால் பாருங்கள், தனி மூக்குச்சிரடெலாம் மாடுகளை பொறுத்தவரையில் போட்டிருக்க மாட்டோம். அப்படியே சும்மா நிற்கும். இந்த மாடுகள் சேட்டை இருக்காது. பெண்கள் இருந்தாலும் சரி தான், வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் பயப்படாமல் கொண்டு போகலாம். இது போல் ஆபத்துகள் கிடையாது. கொம்பு இருக்க மாடுலாம் வந்து பார்த்திங்கன்னா நானும் டைப்பான மாடு தான் எடுப்பேன். அந்த மாடுகள் கொம்பு பொறுத்தவரையில் நீளம் கூடுதல் இருக்கா நான் எடுக்கக்கூடிய மாடுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்னா கிட்டத்தட்ட குனிஞ்சி வேலை பார்க்கும்போது ஏதாச்சும் பட்டுருமேன்னு சொல்லி சிலவங்க பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் பயப்படுறவங்களுக்கு இந்த மாடுக, பயப்படாதவங்க கொம்பு மாடு எது வேணாலும் எடுக்கிறத பொறுத்தவரையில் பயப்படுறவங்களுக்கு இந்த கொம்பு இல்லாத மாடு. ஆனால் இந்த மாடு வந்து வீடியோவில் கண்டிப்பான முறையில் தெரியாது. மாடை பொறுத்தவரையில் டபுள் முதுகு, என்னென்னா பின்னாடி வந்து நான் இப்போ காட்டுறதை பொறுத்தவரையில் டபுள் முதுகு, மடிக்காம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆம மடின்னு சொல்லுவாங்க. ஆம மடியிலே வந்து பார்த்திங்கன்னா அகலங்கூண்ண மடி. இந்த மடி வந்து இழுத்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். மாடு ரெட்டை முதுகில் நல்லா வெயிட்டு கணத்தில் கிடக்கு மாட்டை பொறுத்தவரையில். இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா செவலை மற்றும் அதாவது செவலை மட்டும்
வெள்ளையில் இருக்குது. மாட்டை பொறுத்தவரையில் 2 வேளைக்கும் 17 லிட்டர் பால் போன கடந்த இதில் 17 லிட்டர் பால் கறந்துருக்கு கறவையில். அந்த கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் கறந்துருக்கு மாட்டை பொறுத்தவரையில். இந்த ஈத்துலேயும் அந்த 17 லிட்டர் கறவைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடாமல் ஜம்முன்னு கறக்கக்கூடிய ஒரு சூப்பரான மாடு மாட்டை பொறுத்தவரையில். இது ரெட்டை மடியில் கிட்டத்தட்ட நல்ல பால் கொழுப்புக்கு ஏற்ற மாடு, வீடுகளுக்கு பால் கொழுப்புக்கு ஏற்ற மாடு. அதே மாதிரி தண்ணி தீவனத்துக்கு சூப்பராக இருக்குது. இந்த மாடோட விலை நிலவரம், அதாவது இந்த மாடுக்கு நம்ம வந்து கோர் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூபா 85,000 சொல்லியிருக்கோம். வெளியில் இந்த மாடை வச்சுருந்தாங்கன்னு இருந்துச்சுன்னா 1,10,000 1,20,000 போடுவாங்க. ஆன்லைனில் நிறைய பேர் வீடியோ போடுவாங்க. யாராச்சும் ஒருத்தங்க விலையை சொல்லி மட்டும் போட்டிருக்கட்டு பாருங்கள், யாருமே விலை சொல்லி போட மாட்டாங்க. நம்ம பண்ணையில் மட்டும்தான் நம்ம விலை சொல்லி போடுறோம். காரணம் என்னென்னா, சிறிய லாபத்துக்கு நம்ம மாடு விற்கிறதால அந்த மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லி விற்கலாங்கக்கூடிய தைரியத்தில் நம்ம மாடுகள் வீடியோ போடுறோம். வேறு பண்ணையில் உள்ளவங்க கண்டிப்பான முறையில் இந்த மாடுகளுக்கு வீடியோஸில் விலைகளை கண்டிப்பாக சொல்லி போட மாட்டாங்க. அதே மாதிரி ஜெர்சி மாட்டில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பெரிய மாடுகள் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வமாக தான் கிடைக்கிறது. அது நம்ம பண்ணையில் மட்டும்தான் இந்த மாதிரியான பெரிய மாடுகள் கிடைக்கும். இந்த மாடுகளோட மடி தோல் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு விலைக்கு காட்டுறேன். மாட்டை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடோட ஹைட் அண்ட் வெயிட்டை காட்டுறதுக்காக தான் இந்த இடத்துல பிடிச்சி காட்டுறோம். வேறு இடத்துல பிடிச்சி காட்டினோம்னா நமக்கு மாடோட ஹைட் அண்ட் வெயிட் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா உங்களுக்கு காலையில் வெயில், நம்ம வந்து கேமரா வச்சு எடுக்கலை, மொபைல் ஃபோனை வச்சு தான் எடுக்கிறோம். அதனால் உங்களுக்கு இந்த வெயிலுக்கு வந்து மாடுகளை தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல விட்டு எடுக்கிறேன். மற்றபடி இந்த மாடுகளை பொறுத்தவரையில் உங்களுக்கு குணங்களுக்கு நம்ம யாருமே பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. எந்த பக்கத்துலையாக இருந்தாலும் சரி தான், மடியில் கையை வச்சு கறக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தோலோட பின்னாடி இருக்கக்கூடிய தோலை பாருங்கள், கிட்டத்தட்ட எவ்வளோ லூஸ் இருக்குதுன்னு பாருங்கள். மாட்டை பொறுத்தவரையில் மடி வந்து ரெட்டை வரிசையாக வரும். பின்னாடி வந்து காட்டுங்க. மடியை பொறுத்தவரையில் டபுள் வரிசையாக கிடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்பு மடின்னு சொல்லுவோம். அப்பு மடி வந்து கண்ணுக்கு தெரியாது, ஆனால் உயர்தர மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியும், அளவோடு தான் தெரியும். ஆனால் ஷேராக அந்த மாடுகள் ஒரு 15 லிட்டருக்கு மேலே 20 லிட்டர் வரைக்கும் கண்டிப்பாக பண்ணைய முறைகளுக்கு கறக்கும். தோல் சுருக்கங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்குது. இன்னும் 4 வந்து பிடிக்கும். ரெட்டை முதுகு மாடில் இந்த மாதிரியான ஒரு அழகான மாடு, முதுகு பாருங்கள், டபுள் முதுகு. இந்த மாதிரியான மாடுகளை நீங்கள் கண்டிப்பான முறையில் யூஸ் பண்ணாதீங்க. முன்னிருந்து பின்ன வரைக்கும் நல்ல அகலம் இருக்கும். மாடுகளை பொறுத்தவரையில் ஒரு 5-6 ஈத்து கறந்துட்டு நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் போகாது. நல்ல செட்டில் உள்ள மடி, சுருக்குகள் பயங்கரமாக இருக்குது பாருங்க. சுருக்குகளை பாருங்கள், அவ்வளோ சுருக்கு இருக்குது மாட்டை பொறுத்தவரையில். இவ்வளோ பை வச்சு தான் கண்ணு போடும். மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு போங்க. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா டிகிரிக்கு ஆசைப்பட்டு, கிட்டத்தட்ட பாலோட கொழுப்புக்கு ஆசைப்பட்டு இப்போ இருக்கக்கூடிய வெயில் காலங்களுக்கு வெயிலுக்கு மூச்சு இழைக்காமல் மாடு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரீடை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரீடை பொறுத்தவரையில் உங்களுக்கு வெயிலுக்கு நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது. அதே மாதிரி மொட்டை டைப்பு தான், கொம்பு இல்லாத மாடுங்கிறதால நம்ம கண்டிப்பான முறையில் வீட்டு யூஸுக்கு அழகாக வளர்க்கலாம் மாட்டை பொறுத்தவரையில். அதே மாதிரி எல்லா விதமான தட்பவெப்பநிலையும் நல்லா தாங்கக்கூடிய ப்ரீடில் ஒரு சூப்பரான ப்ரீட்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த ப்ரீடுகளில் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா குணங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். மடியோட குணத்தை பாருங்கள். அதே மாதிரி காம்பு வந்து பார்த்திங்கன்னா கறக்கிறதுக்கு அவ்வளோ நைஸாக இருக்கும். இப்போ அமுக்கி காட்டுதான், அவ்வளோ நைஸ் இருக்குது. பால்லாம் அப்படி இறங்கி அழகாக இருக்குது மாட்டை பொறுத்தவரையில். மாட்டில் ஒரு வடு கூட, ஒரு உன்னிக்கடி அந்த மாதிரி ஒரு வடு இருக்காது. மாட்டை பொறுத்தவரை நிறைய மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா உடம்புல உன்னிக்கடியில் இருந்து அந்த மாடுகள் கறவைகளுக்கு மோசமான நிலைமைக்கு போயிடும். அது மாதிரி நீங்கள் கொண்டு போன உடனே உன்னி காய்ச்சல் வந்துடும். உன்னி காய்ச்சல் வந்து மாடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இல்லாமல் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் முதற்கொண்டு அதிகம். நம்ம மாடு கொடுக்குற போது வந்து பார்த்திங்கன்னா சில விஷயத்த சொல்லி கொடுப்போம், அதை மட்டும் பண்ணுங்கள். மாடு கொண்டு போனோடனே 55 நாளைக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா குடல் புழு நீக்கம் பண்ணுறதுக்கான ஹைடெக் போலஸ்னு ஒரு போலஸ் மெடிக்கலில் கிடைக்கும். அதுபோக பார்த்திங்கன்னா வேறு இன்னொரு விதமான அதுலேருந்து கொஞ்சம் ரேட்டு கூடின போலஸும் கிடைக்கிது. அந்த மாதிரி மாத்திரைகள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55 நாளைக்கு ஒரு டைம் கொடுங்க. வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா புழு பூச்சியை வயிற்றில் தங்காது, அட்டை அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வயிற்றில் தங்காது. அதை நீங்கள் பண்ணலாம். அது வந்து குறைஞ்சது நீங்கள் ஒரு 90 நாளைக்காச்சும் ஒரு டைம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டி போட்ட உடனே டாக்டர் அணுகி ஒரு கால்சியம் போடுங்க. ஏன்னா அந்த மாடுகளில் பால் வந்து ஈனின உடனே குறைஞ்சது ஒரு 7 லிட்டருலேருந்து 10 லிட்டர் வரை இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மாட்டில் வந்து கால்சியம் சத்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சத்து. அது வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு சத்து தமிழில் சொல்ல போனால். கிட்டத்தட்ட மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலும்புக்கு கிடைக்கக்கூடிய சத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியிலே அந்த கால்சியம் சத்து கிடச்சிக்கிடும். அது மூலம் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ரன் பண்ணி போய்க்கலாம்.
கிட்டத்தட்ட பல்லுக்காக இருந்தாலும் சரி தான், கால்சியம் சத்து தான் ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியில் கிடைக்கும், மாட்டில் குடிக்கக்கூடிய பால் மூலம் நமக்கு கிடைக்கும், நம்ம சாப்பிடக்கூடிய முட்டை மூலமாக நமக்கு வந்து ஈஸியாக கிடச்சிக்கிடும். ஆனால் மாடுகளுக்கு அந்த மாதிரி கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணியில் கால்சியம் சத்துக்கள் வந்து மாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக கிடைக்காது. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால்சியம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மாடு கொடுக்குறோம். சீம்பால் கறக்கும்போது அளவுக்கு அதிகமான கால்சியம் சத்து வெளியில் போகும். அதை தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம வந்து கிட்டத்தட்ட சீம்பால் சாப்பிட்டா உடம்பு மனுஷனுக்கு ரொம்ப நல்லதுன்னு கேட்டால் நமக்கு கால்சியம் சத்து அளவுக்கு அதிகமாக அதில் கிடைக்கும். அப்போ மாட்டை உருக்கி தான் அதிலிருந்து கிடைக்குது. அப்போ வந்து நம்ம அதே கால்சியம் சத்தை எப்படி கொடுக்கலாம்னா தண்ணி மூலமாக கொடுக்கக்கூடாது, தீவனம் மூலமாக கொடுக்கக்கூடாது. தீவனம் மூலம் கொடுத்தோம்னா மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா லூஸ் மோஷன் அந்த மாதிரி ஈன உடனே ஆகிரும். அது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கால்சியம் ஜெல் மெடிக்கலில் கிடைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கூண்ண ஜெல்லு வாங்கி ஒவ்வொரு கறவை போதும் ஒரு 3 நாள் வரைக்கும் நம்ம கொடுத்தா ரொம்ப நல்லது. அது வந்து புறை ஏறிடாமல் கொடுத்துடணும். புறை ஏறினா மாட்டுக்கு மருந்தே கிடையாது. அந்த மாதிரி விஷயத்த பார்த்து கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்து அது மாதிரி டாக்டரை அணுகி நரம்பு வழியாக கால்சியம் ஒரு டைம் கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அதுவும் ஃபீவர் செக் பண்ணி தான் கொடுக்கணும். சில டைம் வந்து காய்ச்சல் இருக்குதுன்னா கால்சியம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெர்மாமீட்டர் எல்லா வீட்லேயும் வாங்கி வைங்க மாட்டுகளுக்கு. அப்பப்போ காய்ச்சல் செக் பண்ணுங்கள். மாட்டுகளுக்கு பெரும்பாலும் வெயில் காலங்களில் பகலில் பார்த்திங்கன்னா 102 டிகிரிக்கு மேலே இருந்ததுன்னா காய்ச்சல். சரியா? 102 டிகிரிக்கு கீழே இருந்துச்சுன்னா காய்ச்சல் கிடையாது. அதாவது தெர்மாமீட்டர்லேயே உங்களுக்கு போட்டிருக்கோம், ஃபேரன் ஹீட்டுன்னு சொல்லி எஃப்னு சொல்லி போட்டிருக்கோம். அந்த சைடில் நீங்கள் பார்க்கலாம். 102 டிகிரிக்கு மேலே இருந்ததுன்னா மாடுகளுக்கு பொறுத்தவரையில் காய்ச்சல். அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிடலாம். இன்னொன்று டிஜிட்டல் தெர்மாமீட்டர் இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் வந்துட்டு அதையும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக பயப்படாமல் 100 ரூபா தான் வரும், வெறும் 100 ரூபா. அது மூலம் நிறையா விஷயத்தை கற்றுக்கலாம். நிறையா இன்ஃபர்மேஷன் வீடியோவோட நான் வீடியோ தாரேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. சரி, இந்த மாட்டை பற்றி பார்ப்போம். இந்த மாடு வந்து கண்ணு போடுறதுக்கு இன்னும் 1 வார டைம் இருக்குது. மாட்டை பொறுத்தவரையில் பின்மடி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா வைக்க வேண்டியிருக்கு. பின்மடி இன்னும் அளவுக்கு அதிகமாக வைக்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, பின்மடி இன்னும் வைக்க வேண்டியிருக்கு. நல்லா இன்னும் மடி வைக்கிறத பொறுத்தவரையில் சாப்பாடு முறைகளுக்கு நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையவே கிடையாது. எல்லா விதமான கிளைமேட்டும் தாங்கக்கூடிய மாட்டில் நல்ல டபுள் மடியில் உள்ள மாடு. பெரும்பாலும் இந்த மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கறவை திறன் ஒரு நாளைக்கு ஒரு 15 லிட்டருக்கு குறை இல்லாமல் கறக்கக்கூடிய மாட்டில் ஒரு சூப்பரான மாடுன்னே சொல்லிடலாம். இந்த மாட்டோட விலை நிலவரம் ரூபாய் 75,000 அந்த மாட்டோட விலை நிலவரம் வந்து சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட 75,000ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரீசனபிள் ப்ரைஸ் தான். வெளியில் இதே மாட்டை வச்சுருந்தாங்கன்னா 90,000 1 லட்சம் ரூபா வரைக்கும் சர்வ சாதாரணம் அந்த மாடுகளோட விலையை சொல்லுவாங்க. ஏன்னா நீங்களே இந்த மாடுகளை பாருங்கள், மாடு வந்து அவ்வளோ ஜெய்ஜாண்டிக்கான மாடு கூறுபாடு எல்லாமே மடி கூறுபாடுலேருந்து எந்த கூறுபாடுமே குறையாது மாடுகள். நம்ம சொல்லக்கூடிய விலைகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரீசனபிளாக தான் இருக்கும். மாடுகளை பொறுத்தவரையில் நம்ம சொல்லக்கூடிய விலைகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாடுக்குமே ரீசனபிளான ப்ரைஸ் தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா எதுக்காக அப்படி சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 ஈத்துக்கு பிறகு நீங்கள் கொடுக்குறீங்கனாலும் சரி தான். அந்த மாடுகள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வெறும் மாட்டுக்கு அன்னைக்கு வந்து 50,000 வரைக்கும் விற்கும். குறைஞ்சது 45,000 50,000 வரை விற்கும். இது வந்து நிறைய வியாபாரிகள் பார்ப்பாங்க. நான் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால் நீங்களும் கிட்டத்தட்ட வாயடைச்சி போயிடுவீங்க. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய மாடுகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கும். உடம்புல இருக்கக்கூடிய மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்றைக்கும் எந்த விஷயத்துக்கும் தோக்காது. மாட்டை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஒரு 5 ஈத்து நீங்கள் கறந்துட்டு இந்த மாடுகளை விற்றோம்னாலும் 45,000 மாடு விற்கும். கண்ணுக்குட்டியை நம்ம ஒரு 20,000 வளர்த்து தாராளமாக கொடுத்துடலாம். அந்தளவுக்கு நம்மகிட்ட உள்ள மாடுகள் அனைத்துமே நல்லா ப்ரைஸில் வந்து உங்களுக்கு ரீசனபிளாக வர்றதை பொறுத்தவரையில். அதே மாதிரி உங்களுக்கு நடைய பாருங்கள், மாடுகளை பொறுத்தவரையில் எந்த ஒரு குறையும் இருக்காது. மாடுகளில் நடையில் தீவன முறைகளுக்கு சாப்பாடுக்கு எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் இருக்காது. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பெரும்பாலும் நேரில் வரனாலும் வாங்க, இல்லை புக் பண்ணினாலும் எடுத்துக்கோங்க. எல்லா விதமான கிளைமேட்டுக்கும் அடாப்ஷனுக்கும் ஒரு சூப்பர் மாடுன்னே சொல்லலாம். சாப்பாடு முறைகளுக்கும் மாடை பொறுத்தவரையில் நல்லா இருக்குது. அதே மாதிரி குணத்துக்கும் நல்லா இருக்குது, தீவன முறைகளுக்கும் நல்லா இருக்குது. அதுவும் கொம்பில்லாத மாட்டில் உங்களுக்கு எல்லா அம்சத்துலேயும் மாடை பொறுத்தவரையில் இருக்குது. பால் டிகிரி இந்த மாடுகளை பொறுத்தவரையில் நல்லாயிருக்கும். டிகிரிகளுக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அதே மாதிரி நல்ல காம்பு தூரியும் உங்களுக்கு மாட்டை பொறுத்தவரையில் நல்லா கறக்கிறதுக்கு நைஸாகவே இருக்கும். 4 காம்புக்கான இடைவெளிகளும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். கிட்டத்தட்ட உடம்பு எல்லாத்தையும் பாருங்கள் அவ்வளோ நைஸ் இருக்கும். நல்ல பளபளப்பு இருக்குது மாட்டை பொறுத்தவரையில். அதனால் எந்த ஒரு நோய் நொடியும் மாட்டை பொறுத்தவரையில் இல்லை. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையவே கிடையாது. இந்த மாடு வேணும்னாலும் நம்ம பண்ணையில் சர்வசாதாரணமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி வேறு கொம்பு மாடுகளில் உங்களுக்கு விலை கம்மியான மாடாக இருந்தாலும் 2 மாடுகளை காட்டுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். பிடிச்சிருந்துன்னு இருந்துச்சுன்னா நம்மகிட்ட புக் பண்ணி எடுத்துக்கிடலாம். சரியா? இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீட்டு மாடு. அதாவது ஒரே வீட்டில் ஒரே நேரத்தில் 2 மாடும் நான் சேர்த்து எடுத்த மாடு. 2 மாடுமே அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூழ்நிலைக்காக கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 மாடுமே தரமான மாடு, அதுவும் கரிஞ்சவலை நேரத்தில் சூப்பரான மாடு.
இந்த மாடுகளை வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் 100க்கு 110% வந்து பார்த்திங்கன்னா டீரிக்காக வாங்குவாங்க மாட்டை பொறுத்தவரையில். 2 மாடுமே நல்லா ஒட்டு உயரத்தில் நல்ல பெரிய மாடுக. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தீவன முறைகளுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான மாடுக. அதே மாதிரி காட்டு மேய்ச்சலுக்கும் சரி, இப்போ இருக்கக்கூடிய வெயில் காலத்துக்கும் சூப்பரான மாடு. மாட்டை பொறுத்தவரையில் நல்ல மடி அம்சத்துலேயும் நல்ல உயரத்துலேயும் இருக்கிறத பொறுத்தவரையில். அதே மாதிரி தீவன முறைகளுக்கு எல்லாத்துக்குமே நல்லா ஹை குவாலிட்டியான மாடுக. மடி செட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 15 லிட்டருக்கு மேலே கறக்கக்கூடிய மடி செட்டில் ஒரு சூப்பரான மாடு. தீவன முறைகளுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தாங்கக்கூடிய மாடு. அது மாதிரி வெயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாங்கக்கூடிய மாடு. கிட்ட முகலட்சணத்தை முதல்ல காட்டிடுறேன். ஏன்னா வீடியோவில் ஃப்ரெண்டில் போன பிறகு முகலட்சணம் தெரியாமல் போயிடும். முகலட்சணத்துலேயும் மாட்டை பொறுத்தவரையில் 2 மாடுமே அடிச்சுக்கிட முடியாது. அந்தளவுக்கு நல்லா அழகான முகலட்சணத்தில் இருக்கக்கூடிய மாடுக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ப்ரீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடுக பார்த்திங்கன்னா ஜெர்சி ப்ரீடில் பார்த்திங்கன்னா உங்களை செம்புத்து ஜெர்சின்னு சொல்லுவாங்க எல்லா ஏரியாலையும். செம்புத்து ஜெர்சியில் நல்லா காம்பு நல்ல வெடைப்பில் இருக்கக்கூடிய நல்ல மாடு. குணவாளத்துக்கு மாட்டை பொறுத்தவரையில் பயப்பட வேண்டிய தேவையில்லை. யாருனாலும் எங்கே விட்டுனாலும் கறக்கலாம். அதாவது தீவன முறைகளுக்கு மாட்டை பொறுத்தவரையில் ஒரு சூப்பரான மாடுக. 2 மாடுமே வந்து பார்த்திங்கன்னா தீவனத்துக்கும் அடிச்சுக்கிட முடியாது, தண்ணிகளுக்கும் அடிச்சுக்கிட முடியாது. வெயில்களுக்கு ஏற்ற மாடு. எல்லா விதமான தட்பவெப்பநிலையும் நல்லா தாங்கக்கூடிய மாட்டில் 2 மாடுமே சூப்பர் மாடு. காம்பு வளத்துலேயும் சரி எதுலேயும் சரி அடிச்சுக்கிட முடியாது மாட்டை பொறுத்தவரையில். நல்ல சூப்பர் தோரணையான காம்பு வளத்தில் இருக்குது மாட்டை பொறுத்தவரையில். தீவன முறைகளுக்கு எல்லாத்துக்குமே மாடுகள் நல்லா இருக்கும். காட்டு மேய்ச்சலுக்கு மேக்சிமம் சொல்லப்போனால் காட்டு மேய்ச்சலுக்கு பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது. நல்லா காட்டு மேய்ச்சல் எல்லாமே நல்லா தாங்கும். அதே மாதிரி எல்லா விதமான தட்பவெப்பநிலைக்கும் வந்து ஏற்ற மாடுன்னு சொல்லலாம். இந்த 2 மாட்டுக்கான விலை நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 1,50,000 சொல்லுதோம். அதுலேயும் கண்டிப்பாக சொல்லப்போனால் அனுசரிப்பான முறையில் நம்ம 2 மாடையும் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இதில் ஒரு மாட்டையும் தனித்தனியாக பிரித்து எடுக்கிறத பொறுத்தவரையில் அதை பொறுத்தவரையில் நம்ம விலையில் கண்டிப்பாக முன்ன பின்ன கண்டிப்பாக சொல்லித்தரலாம். அதுக்குன்னு 1,50,000 சொல்கிறீங்க, மாட்டுக்கு 2,000 குறைப்பீங்க 3,000 குறைப்பீங்க, இல்லை 2 மாடையும் சேர்த்து எடுத்தீங்கன்றதுனா பெரிய முறையில் இந்த மாடுகளை அனுசரிப்பு பண்ணி கொடுக்கலாம். 4 காம்போட துவாரத்தை எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன். துவாரங்கள் 4 காம்புக்கான துவாரங்கள் மாட்டை பொறுத்தவரையில் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி தீவன தண்ணி முறைகளையும் பார்த்துட்டோம். 2 மாடுமே சூப்பராக இருக்குது. மடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா 2 மாட்டுக்குமே நல்லா சுருக்கு இருக்குது. மடி சுருக்கு இன்னும் காட்டுறேன். இன்னும் கண்ணு போடுறதுக்கு இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் பிடிக்கும். நல்ல சாக்கு பையாட்ட பை இருக்குது. காம்பு பாருங்கள் எவ்வளோ இடைவெளி இருக்குது பாருங்கள், அவ்வளோ இடைவெளி இருக்கும். இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கிடும். 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும். மடியை பாருங்கள், சுருக்க பாருங்கள், அவ்வளோ சுருக்கு இருக்குது. சைடில் கொண்டாந்து காட்டினீங்கன்னா தான் தெரியும். மடி சுருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சுருக்கு இருக்குது. மடி சுருக்குகளுக்கு இவ்வளோ இருக்கிறதால நல்லா பை வைக்கும். அதே மாதிரி நடை உடைகளுக்கு 2 மாட்டுக்கும் பயப்பட வேண்டாம். வெயிலுக்கு மேய்ச்சலுக்கு முறைக்கும் சரியாக இருந்தாலும் சரி நல்லாயிருக்கும். வீட்டு முறைகளுக்கு கெட்டி நீங்கள் ஒரு கெட்டில் வச்சு நீங்கள் கறக்கினாலும் மாட்டை பொறுத்தவரையில் நல்லாயிருக்கும். 2 மாடு நல்லா உடம்புல இருக்கக்கூடிய மாடு. உடம்புல இருக்கிறதால 2 மாடையும் சேர்த்து எடுத்துக்கலாம். 2x போடு. மாட்டை பொறுத்தவரையில் ஃபுல் பாடியாக காட்டுறேன். ஃபுல் பாடியில் காட்டி மாட்டை ஓட்டி காட்டுங்க. ஃபுல் பாடியில் காட்டுதான் மாட்டை பொறுத்தவரையில். நல்ல கரிஞ்சவள நேரத்தில் நல்ல உடம்போடு இருக்குது. ஒரு 3 ஈத்து பிறகு இந்த மாடுகளை கொடுக்குறீங்கனாலும் நம்மளோட பணங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீண் போகாது. அன்னைக்கும் மாடாக இருந்தாலும் சரி தான், கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 மாடுமே சேர்த்து அன்றைக்கி நம்ம கொடுக்குறதா இருந்தாலும் சரி தான் 1,10,000 வரைக்கும் வெறும் மாடுகளுக்கு விற்றுப்போம். ஒரு 4-5 ஈத்துகளுக்கு பிறகு இந்த மாதிரி இளம் மாடுக, அதுவும் வெயில் தாங்கக்கூடிய மாடுக உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி எந்த ஏரியாக்காக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போகிறத பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட எல்லா ஊருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட டிரான்ஸ்போர்ட்டை வந்து அவைலபிளாக இருக்குது. அதை பொறுத்தவரையில் இந்த மாடுகளை தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய மாடுகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா குடல் புழை நீக்கம் பண்ணி நல்லா டிவார்மிங் எல்லாம் பண்ண மாடுகள்ங்கிறதால பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சத்து குறைபாடு நம்ம மாடுகளுக்கு வராது. மேக்ஸிமம் வந்து இது வரைக்கும் எல்லாத்துக்குமே சத்துக்காக இருந்தாலும் சரி தான், எல்லாத்துக்கும் சரி நம்ம மாடுகளை பொறுத்தவரையில் டாக்டரை வந்து கன்சிடர் பண்ணி மாடுகளை பொறுத்தவரையில் எல்லா விஷயத்துக்கும் நம்ம பார்த்துருவோம். தடுப்பூசிகள் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு எப்போதுமே போட்டுருவோம். கிட்டத்தட்ட காணை அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாக்கில் காலில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நோய் ஒன்று ஏற்படாத எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அது காண நோய், அந்த நோய் பேர். அந்த மாதிரி நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசி நம்ம போட்டுருவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய உண்ணிக்கு ஏற்ற ஊசிகளும் நம்ம டாக்டரை கன்சிடர் பண்ணி போடுறதால எங்கேயுமே மாடுகள் தப்புகள் வர்றது கிடையாது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணையை விசிட் பண்ணி எடுங்க. சும்மா வாங்கணும் நமக்கு 2,000 கிடச்சிது 3,000 கிடச்சிதுன்னு சொல்லி எந்த மாடுமே நம்ம வந்து விற்கிறது கிடையாது. எல்லா மாடுகள்லேயும் தரம் இருந்து மாடுகளில் குறை இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம மாடுகளை வாங்கி
கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரியா? இது பார்க்கக்கூடிய மாடு வந்து இப்போ பார்த்த மாடை மாதிரி நல்ல செம்புத்து மரம்லாம் நல்ல மாடு. ஒரு அழகான ஒரு மரம் கிடக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா காம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நெடுவ காம்பு. யார் வேணாலும் கறக்கிறதுக்கு பயப்பட வேண்டிய தேவைகள் இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 15 லிட்டர் பால்கள் கறக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மாடுன்னே சொல்லலாம். பால் வந்து நல்ல டிகிரி இருக்கும் மாட்டை பொறுத்தவரை. அதே மாதிரி முக அழகு சூப்பராகவே இருக்கும். வெள்ளடி கொம்பு இருக்குது. அந்த வெள்ளடி கொம்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பொங்கலுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அந்த பெயிண்ட்டுக்கெல்லாம் நம்ம தூரம் எடுத்துருவோம். அப்போ தான் வந்து வெள்ளடி கொம்பு தெரியும். வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து ரொம்ப காட்ட முடியலை. மாட்டை பொறுத்தவரையில் ஒரு வீட்டுக்கு தேவையான ஆள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மேய்ச்சல் முறைகளுக்கு பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான மாடு. மாட்டை பொறுத்தவரையில் ஒரு மேய்ச்சல் முறையில் மேய்ச்சி வளர்த்து ரெடி பண்ணக்கூடிய ஆளுக்கு ஒரு சூப்பரான மாடு. நல்ல மடி சூப்பர் ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரீடை நான் கொண்டு வந்திருப்பேன்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு சிவாஜி ஹெச்எஃப்பில் தரமான தலையெத்து கிடேரி. கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஈத்து மாடுகளை கொண்டாந்து சிவாஜி ஹெச்எஃப் அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோ ஆன்லைனில் பிரபலமாக போடுவாங்க. அதுவும் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா நம்ம விலை சொல்லி ஆன்லைனில் வீடியோ போடுவாங்க. சிவாஜி ஹெச்எஃப்பில் தலையெத்து கிடேரியில் நம்ம சொல்லக்கூடிய விலையில் அனுசரித்து கண்டிப்பாக பண்ணி தந்து நம்ம தண்ணி தரனா நம்ம ஒரு ஆளால் தான் முடியும். கண்டிப்பாக சொல்ல போனால் ரூபாய் 75,000 மட்டும்தான் அந்த மாட்டுக்கு விலை நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேர்கால செலவுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் கண்ணுக்குட்டி பெரும்பாலும் போட்டுச்சுன்னா என்னென்ன செலவு பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா மாடு ஒன்று கருப்பட்டி ஒரிஜினலான கருப்பட்டி இன்றைக்கி வந்து 450 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குது. அந்த மாதிரி ஒரிஜினலான கருப்பட்டியை நல்லா நச்சு அது கூட வந்து பார்த்திங்கன்னா எள்ளு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதை நல்லா மிக்சியில் அடித்து அதை ரெண்டையும் சேர்த்து கொடுப்போம். அது மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸாஃபார் அல்ல இன்வலான் டானிக்கு கிட்டத்தட்ட 200 ரூபா வரும். அந்த டானிக்கு வந்து ஒரு பாட்டில் கொடுத்துருவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் ஜெல்லு ஈன்றதுக்கு முன்னாடி ஒன்று, பால் கறந்த உடனே ஒன்று, அடுத்த பால் கறவைக்கு ஒன்றுங்கிற மாதிரி ஒரு 3 நாள் வரைக்கும் நம்ம கொடுப்போம். ஈன உடனே வந்து பார்த்திங்கன்னா டாக்டரை கூப்பிட்டு ஆன்டிபயோட்டிக் மாடுகளுக்கு கண்டிப்பான முறையில் கொடுத்துருவோம். கிட்டத்தட்ட வந்து ஃபீவர் அந்த மாதிரி வந்துடக்கூடாது. கண்ணுக்குட்டி போடக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய காயங்கள் வரும். அது ஆடுறதுக்கான இன்ஜெக்ஷனை நம்ம கொடுத்துருவோம். அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விலைகளில் முன்ன பின்ன சொல்கிறோம். மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வியாபாரிகள் வாங்கி கொண்டு ஜெயிக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம வந்து ஆன்லைனில் நம்ம வீடியோ ரேட்டு போட்டு போடுறதால அவங்க கொண்டு விற்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அதனால் இப்போ வந்து ஆன்லைனில் நம்மளோட விலை நிலவரத்தை சொல்லி இவ்வளோதுக்கு தான் அவங்க தந்தாங்கன்னு சொல்லி விற்கிறதுக்கும் ஏற்றால தான் நம்ம மாடுகள் விலை போட முடியும். சரியா? அது மாதிரி இது தலையெத்து கிடேரியில் வந்து பார்த்திங்கன்னா அழகான நெத்தி வெள்ளையில் நல்லா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கொம்பு வந்து பார்த்திங்கன்னா இதை தான் வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் கொம்பும்பாங்க. சில ஏரியாவில் டைப்பு கொம்பாக சொல்லுவாங்க. நல்ல டைப்பு கொம்பில் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா செவலை அழகான மறையில் அழகாக ஓவியமாக ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ப்ரீடுன்னு சொல்லலாம் மாட்டை பொறுத்தவரையில். அது மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வெயில் மேய்ச்சலில் மேய்ஞ்சி வளர்ந்த ஒரு தரமான மாட்டை பொறுத்தவரையில் எல்லா விதமான கிளைமேட்டும் அடாப்ஷனுக்கும் ஒரு சூப்பரான மாடுன்னே சொல்லலாம். செவலை மரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரேரான ப்ரீடுன்னு சொல்லலாம். ஏன்னா குட்டியில் செவலையில் மறையாக இருக்கும். வளர்ந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக மாறிடும் மாட்டை பொறுத்தவரையில். உங்களுக்கு செவலை மறையில் ப்ரீடு அதுவும் குவாலிட்டியாக நல்லா உங்களுக்கு சிவாஜி ஹெச்எஃப் ப்ரீடில் சூப்பராக கிடச்சிருக்கு. இந்த ப்ரீடில் உள்ள சிறப்பு அம்சம் என்னன்னு சொல்ல போனால் உங்களுக்கு பாலோட எஸ்என்எஃப் ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். மாட்டை பொறுத்தவரையில் பாலோட ஃபேட் நல்லாயிருக்கும். மாடை பொறுத்தவரையில் இந்த மடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரெட்டை மடியில் ரெட்டை வரிசையில் மாட்டை பொறுத்தவரையில் அமைஞ்சிருக்கு. தீவன முறைகளுக்கு வெயில் தாங்கக்கூடிய அளவுக்கு நல்ல குவாலிட்டியான ப்ரீடு மாட்டை பொறுத்தவரையில். எல்லா விதமான தட்பவெப்பநிலையும் நல்லா தாங்கக்கூடிய ப்ரீடில் நல்ல அம்சமான ப்ரீடு. இந்த மாட்டுக்கு தலையெத்து கிடேரியில் அம்சம்னு சொல்லப்போனால் இந்த மடி அம்சத்தை தான் சிறப்பாக சொல்லலாம். ஒரு இன்னையிலேருந்து இன்னைக்கு அல்லது நாளைக்கு கூடி போனால் அதுலேருந்து ஒரு நாளுக்குள்ளே கண்ணு போடக்கூடிய திறனில் இருக்குது. 4 காம்புலேயும் எந்த ஒரு குறையும் இருக்காது. பின்பக்கம் மடியை காட்டுங்க. பின்பக்கம் மடியை பாருங்கள். 4 காம்புலேயும் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. பெண்கள் யார் வேணாலும் கறக்கலாம். மிஷின் கறவைக்காக இருந்தாலும் மாட்டை பொறுத்தவரையில் ஒரு சூப்பரான மாடு. கை கறவைக்காக இருந்தாலும் கறந்துக்கிடலாம். எல்லா விதமான தட்பவெப்பநிலையும் நல்லா தாங்கக்கூடிய ப்ரீடில் ஒரு சிறப்பு அம்சமான ப்ரீடு. அதே மாதிரி நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி ஹெச்எஃப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு 2 மாடு 3 மாடு தான் எடுத்துகிட்டு வரோம். ஏன்னா ஆன்லைனில் இந்த மாதிரியான மாடுகளை 1,20,000 சொல்லி ஆன்லைனில் விலைகளை வந்து அளக்கழிச்சு வச்சுருக்காங்க. மாடுகளோட விலைகளை ரொம்ப கூடுதலாக சொல்லி மாடு நம்மளே வெளியில் வாங்க முடியாத அளவுக்கு விலை சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் டைரி ஃபார்ம்னு இருக்கோம். விஜய் டைரி ஃபார்மாக இருந்துட்டு நம்ம மாடுகளை போய் அங்கே போய் விலைகளை வந்து லைனில் வந்து குறைச்சி கேட்க முடியாது. ஆன்லைனில் 1 லட்சத்துக்கு விற்கிறீங்க 1,50,000 விற்கிறீங்கன்னு சொல்லி மாடு கொடுக்கும்போதே நம்மகிட்ட வந்து எல்லோரும் இப்படி சொல்லுவாங்க.
அதனால் குறைஞ்ச லாபத்துக்கு தான் விற்கிறோம் அப்படின்னு ஒரு பர்பஸுக்காக நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா விலைகளை சொல்லியே போடுறோம். விலைகளை சொல்கிறதுல நம்ம வந்து எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. அதான் நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல்னு சொல்லலாம். நெத்தி வெள்ளையும் சூப்பராக இருக்கும், உடம்புலையும் ஸ்டார் பேட்சில் நல்லா வெள்ளைகள் இருக்கும். இருக்கிறத பொறுத்தவரையில் சாப்பாடு முறைகளுக்கு மாடு நல்லா இருக்குது. காம்பு வளம் 4 காம்பு வளமுமே உங்களுக்கு காம்பு வளத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 4 காம்புமே கிட்டத்தட்ட ஒரு ஜான் இடைவெளியில் ஒவ்வொரு காம்புக்கு இருக்கக்கூடிய இடைவெளி வந்து இருக்குது. அதனால் இந்த மாதிரியான காம்பு இடைவெளி இருக்கக்கூடிய மாடு நல்லா கறக்குங்கிறது என்னோடய அபிப்பிராயம். அது மாதிரி பின்மடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பின்மடியில் எந்த தலையத்துக்கிட்டையாச்சும் உங்கள்கிட்ட உள்ள மாடாக இருந்தாலும் இவ்வளோ மடி வைக்குமா அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்கள். மடி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நெருக்கம். பக்கத்தில் கொஞ்சம் நெருக்கி காட்டுங்க மடியை. மடி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அகட்டமான மடி, அதுவும் டபுள் மடி. மாட்டை பொறுத்தவரை இது பேர் தான் டபுள் மடின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த ப்ரீடை வாங்குறதுக்கு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். கண்டிப்பான முறையில் ஃபோன்னாலும் சொல்லுங்கள், இல்லை நேரில் பெரும்பாலும் வந்துடுங்க. நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கிட்டீங்கன்றதுனா எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இந்த மாதிரி மாடுகளை நீங்கள் நேரில் வந்து எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி மடித்தோரணை வந்து உங்களுக்கு ஃபோனில் கண்டிப்பான முறையில் தெரியறதுக்கு வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஃபோனில் கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா டபுள் மடி மாடு வந்து ஒரே இடத்துல நம்ம நிப்பாட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால் மடி தெரியாது. நீங்கள் நேரில் வாங்க, மடிகள் எல்லாத்தையும் பார்த்து சிறப்பான முறையில் உங்களுக்கு எந்த ஊருக்காக இருந்தாலும் நான் டெலிவரி கண்டிப்பான முறையில் பண்ணித்தரேன். எந்த ஊருக்காக இருந்தாலும் நீங்கள் கேட்குறவங்க உடனே கேட்டு வெளி ஏரியாக்காரங்களாக இருந்தால் ஃபுல் அமௌண்ட்டு போட்டால் மட்டும்தான் கண்டிப்பான முறையில் ஏற்றுவேன். பாதி அமௌண்ட்டுக்கு கண்டிப்பான முறையில் ஏற்றி கொடுக்க மாட்டோம் வெளி ஏரியாவுக்கு. ஏன்னா பாதி வாடகையில் தான் வெளி ஏரியாவுக்கு நம்ம வண்டி பார்த்து கொடுக்குறோம். அதனால் சொல்கிறோம். இல்லை வண்டியில் தான் ரூபா கொடுத்து விடுவீங்கன்னா உங்களுக்கு டபுள் வாடகை வந்துடும். ஏன்னா கிலோமீட்டர் வாடகைக்கு தான் வண்டி பார்த்து விடுவோம். மதுரைக்கெலாம் 4000 3500 4500 டோல்கேட் எல்லாமே ஃப்ரீ பண்ணி கண்டிப்பான முறையில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மாடை பொறுத்தவரையில் டோல்கேட் எல்லாம் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறதால உங்களுக்கு வந்து அது வந்து பாதி வாடகை தான். கிட்டத்தட்ட 3500 பெரும்பாலும் மதுரையில் ஒவ்வொரு ஏரியாவுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 3500 to 4500 தான். அதனால் நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணால் மாடு கண்டிப்பான முறையில் உங்கள் வீட்டுக்கு வரைக்கும் வந்து கொண்டாந்து தரது அவங்களோட பொறுப்பு, இறக்கிக்கிறது உங்களோட பொறுப்பு, அங்கே வந்து கொண்டாந்து தரது என்னோடய பொறுப்பு. சரியா? இப்படி அடித்தோரணைக்கு பொறுத்தவரையில் மாடை பொறுத்தவரை குறை சொல்ல முடியாது. இன்னொரு 12 நாள்லேருந்து ஒரு 15 நாள் டைம் இருக்குது. அன்னைக்கு இந்த மாடுகளை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு பிடிப்படும். எதுக்காக அந்த மாடோட வீடியோ நம்ம போட்டிருக்கோம்னா, நம்ம மாடுகள் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக எடுத்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம மாடுகளை எடுத்து ஒரு 10-15 நாள் பிடிக்கும்போது மாடுகளை பொறுத்தவரையில் எந்த ஒரு நோயும் இருக்காது. சாப்பாடு முறைகளும் நம்ம பார்த்துக்கிடலாங்கக்கூடிய காரணத்தினால இப்படி மாடுகளை எடுத்திருக்கோம். இந்த மாதிரியான மாடுகளை எடுத்து அந்த மாடுகளை பராமரித்து ஒரு 10-15 நாளைக்கு பிறகு தான் நம்ம மாடுகளை கொடுப்போம். அதனால தான் நம்ம மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக நோய் அந்த மாதிரி விஷயங்களுக்கு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த மாடு ஒரு 15 நாள் பிடிச்சி வரும்போது ஒரு 60,000 வரைக்கும் நம்ம கையில் சேல் ஆகும். இன்றைக்கி ஒரு 15 நாள் 10 நாள் வளர்ப்பு இருக்கிறதால இன்றைக்கி எடுத்துக்கிறீங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். இருக்கிறத பொறுத்தவரையில் இந்த மாதிரியான மாடுகளை கூட நீங்கள் பார்த்து எடுத்துக்கிறத பொறுத்தவரையில் தீவன முறைகளுக்கும் தண்ணிகளுக்கும் இந்த மாதிரி மாடுகளுக்கு பயப்பட வேண்டிய தேவைகள் இருக்காது. அதே மாதிரி இந்த மாடுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மடி வந்து நல்லா நீளமாக வைக்கும். கிட்டத்தட்ட டயம் இருக்குங்கிறதால மடிகள் நல்லா வைக்கும். அந்த மடியோட சுருக்கத்தை உங்களுக்கு காட்டுறேன். மாடை பாருங்கள், சுருக்கங்கள் எப்படி இருக்குன்னு. சுருக்கங்கள் நல்லா இருக்கும் இருக்கிறத பொறுத்தவரையில். காம்பு நீளமும் நல்லாயிருக்கும். இந்த மாடை வந்து காட்டு மேய்ச்சலுக்கு கூட நீங்கள் கெட்டி இந்த மாடை யூஸ் பண்ணிக்கலாம். காட்டு மேய்ச்சலுக்கு மேய்ஞ்சிட்டு வந்தாலும் சரி தான். இந்த மாடுகளை ஒரு நாளைக்கு 12 ஒரு 14 லிட்டர் பால்களுக்கு யாருக்குமே கறக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். பண்ணையாளருக்காக இருந்தால் ஒரு 15 லிட்டர் பால்களுக்கு குறை இல்லாமல் கறக்கக்கூடிய மாட்டில் ஒரு சூப்பரான மாடுன்னே சொல்லலாம். இந்த மாடு வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க, சூப்பராக பண்ணி தந்துடுவோம். சரியா? நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர் ஆதரவு கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு தான் இன்னும் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். அது மூலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு மாடுங்கிற மாதிரி எல்லார் வீட்லேயும் ஒரு நாட்டு மாடாக இருந்தாலும் வளர்க்கணும் அப்படிங்கக்கூடிய காரணத்தை வந்து நம்ம மனசில் எப்பவும் தெளிவுபடுத்திக்கோங்க. அது நம்ம விவசாயத்துக்கும் நல்லது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை சார்ந்த எல்லா விஷயத்துக்கும் மாடை பொறுத்தவரையில் வளர்க்குறது நல்லது. ஏதேனும் ஒரு உயிரினத்தை வளங்க, ஆடோ மாடோ அந்த மாதிரி சில விஷயத்தை வளங்க, அதான் ரொம்ப நல்லதுங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். கால்நடைகளாக அழிய விடாதீங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வளர்க்குறதுக்கு பாருங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ காளைகள்லாம் நிறையா வந்து வண்டி காளைகள் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ நம்ம பசு மாட்டையாச்சும் எடுக்கணும். அதனால் உங்கள் பாலுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி நல்ல மாடுகளை செலெக்ஷன் பண்ணி எடுத்து கிட்டத்தட்ட மாடுகளை அழிய விடாமல் பார்த்துக்கோங்க. உங்களால் மாடு வாங்க முடியலையா,
கண்ணுக்குட்டியாச்சும் கேளுங்க, கண்ணுக்குட்டி சூப்பராக பண்ணி தந்துடுவோம். கண்ணுக்குட்டி கூட நம்ம கண்டிப்பாக எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சூப்பராக பண்ணி தரலாம். உங்களுக்கு முட்டையில் கண்ணுக்குட்டி வேணாலும் சரி தான், எதில் வேணாலும் சரி தான். ப்ரீடு கண்ணா வேணும்னா சொல்லுங்கள். கண்ணுக்குட்டி எடுக்கிறதுக்கு நம்ம எதுக்கு பயப்படுறோன்னா, இன்றைக்கி வந்து நம்ம காலையில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறையா மாடுகள் தண்ணி வைக்கல இன்னும். கிட்டத்தட்ட மணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 11 மணி ஆக போகுது. இந்த நேரத்தில் இன்னும் மாடுகள் தண்ணி வைக்காமல் இருக்குது. வேலைகளுக்கு ஆட்கள் கம்மி. அப்படியே ஆட்கள் இருந்தாலும் எவ்வளோ வேலை பார்க்க முடியும்? அவ்வளோ வேலைகள் தான் பார்க்க முடியும். அதனால் கண்ணுக்குட்டி இது மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அட்வான்ஸ் கூட முடிஞ்சால், நம்ம பக்கத்தில் உள்ளவங்களாக இருந்தால், தூரமாக இருக்கவங்களாம் பக்கத்தில் உள்ளவங்க அட்வான்ஸ் பே பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். நம்ம உங்களுக்கு கண்ணுக்குட்டி வீடியோஸ் அனுப்புவோம். அது பிடிச்சிருந்தேன்னா உங்களுக்கு வாங்கி தருவோம். தரதை பொறுத்தவரையில் என்னென்னா நாட்டு கண்ணுக்குட்டிக்கு, நாட்டு மாடு கண்ணுக்குட்டிக்கு மட்டும்தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். உங்களுக்கு ஜாதி கண்ணுங்க வேணும்னா உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் போட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நாட்டு கண்ணுக்குட்டி நிறைய பேர் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு ஃபோனை வந்து திருப்பி அட்டன் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஹெச்எஃப் ஜெர்சி கன்று வேணும்னா நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ண வேண்டிய தேவையில்லை. நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் சூப்பராக பண்ணி தந்துடலாம். ரொம்ப நன்றி.